பதவி என்பதற்காக, அதிகார தந்தைகள் கிடைக்கவில்லை என்பதற்காக, மக்களை ஏற்றுக்கொள்ள என்பதற்காக இந்த ஊரை விட்டு நாங்கள் ஓடிவிட மாட்டோம். இந்த ஊர் மக்களின் பிரச்சனைகளை விட்டு நாங்கள் பாராளுமன்றமாக இருக்க மாட்டோம். இந்த மக்களுக்கு பிரச்சனை என்றால் களத்தில் இருக்கின்றவர்கள் நாங்கள் தான். உங்களை போன்று நீங்கள் மக்கள் இருந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்ளத்தான் மறுக்கவில்லை. கடந்த காலங்களில் ஊரின் பல்வேறு பிரச்சனைகள் வந்தபொழுது இங்கு இருக்கின்ற எல்லா சகோதரர்களும் களத்தில் இருந்திருக்கிறார்கள். உண்மைதான், அதை மறக்க முடியாது. அப்படித்தான் நாங்கள் களத்தில் இருந்திருக்கிறோம். எனவே அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். எனவே அன்பு பேசுவதை அனுப்புகிறார் சொல்கிறது அம்மாநிலத்தை அம்மாநிலமாக சொல்லுகிறது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் நகரசபை தலைமையில் இருந்தவர்கள் இதனை ஒரு அம்மாநிலமாக செய்யவில்லை என்பதற்கு இந்த பிரதேசம் மிகவும் உதாரணம் பிரதேசம் என்று நான் கருதுகிறேன். ஒரு சின்ன மழை பெய்தாலும் இந்த பிரதேசம் வெள்ளத்திலே காணப்படும். இங்கு இருக்கின்ற மக்கள் மிக கடுமையாக கஷ்டப்படுவார்கள். வீதிகளால் செல்ல முடியாது, வாகனங்கள் செல்ல முடியாது, அன்றாட தேவைகளுக்காக பெண்கள் வெளியே வர முடியாது என்று இந்த பிரதேசம் மாத கணக்கிலே வெள்ளத்தால் உடைந்து வெள்ளத்தாலாக கிடக்கிற ஒரு பிரதேசம். சரி சரி, ஓகே. 4 ஆண்டுகள் இந்த அதிகார தந்தையை கடந்த நீங்கள் இந்த மக்களுக்கு செய்த அதிக உச்சபட்ச சேவை என்னவென்றால் திட்டமிடப்படாத வகையிலே வீதிகளை அமைத்தது. அதற்கு நீங்களே சாட்சி. நான் இந்த மேடையில் இருக்கின்ற அடுத்த மேடையிலே அடுத்த வீதியிலே ஒரு கான்கிரீட் வீதியை அமைத்தார்கள். அந்த வீதியின் ஆரம்பத்திலே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டின் உரிமையாளர் நீங்கள் கான்கிரீட் வீதியை போட்டதன் விளைவாக சுமார் 4.5 லட்சம் ரூபாய் செலவழித்து அவருடைய வீட்டை இப்பொழுது அவருடைய மண்டபத்தை உயர்த்தி வெள்ளத்தில் இருந்த அந்த வீட்டை பாதுகாப்பதற்காக செலவு செய்திருக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு வேதனையான செய்தி என்னவென்றால் கடந்த மாதம் பெய்த கடுமையான மழையில் அந்த வீதி தண்ணி ஓடுகின்ற என்று சொல்லும்போது பிறகு நகர முதல்வர் மெக்கோவோடு வந்து அந்த வீதியை கொத்தி பிறகு விட்டு போயிருக்கிறார். சாட்சியாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. முட்டாள்தனமான அபிவிருத்தி என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது, திட்டமிடாத அபிவிருத்தி என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் எங்கே செய்வோம் என்று கேட்கிறீர்கள். இதோ கண்ணுக்கு முன்னால் அந்த வீதி கொத்தி பிறக்கப்பட்டிருக்கிறது. இதனைத்தான் சொல்கிறோம். யாருடைய பணம்? இந்த நாட்டு அரசாங்கத்தின் பணம் என்றால் அது யாருடைய பணம்? நம்முடைய வரி பணம் அல்லது நமது பேரால் வெளிநாடுகளும் பெறப்படுகின்ற கடன்தொகை அல்லது நம்மை அழகு வைத்து பெறப்படுகின்ற வட்டி பணம். நாம் எல்லோரும் தான் நம்முடைய எதிர்கால குழந்தைகளும் அந்த கடனை அழைக்க வேண்டும். தேங்காய் வாங்குகின்ற பொழுதும், பால் பொட்டி வாங்குகின்ற பொழுதும், சீனி வாங்குகின்ற பொழுதும், கேஸ் வாங்குகின்ற பொழுதும் அதற்காக இன்று நூற்றுக்கணக்கான ரூபாய்களை வரியாக இந்த அரசாங்கத்திற்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அதனை நமக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் தருகிறது. ஆனால் நீங்கள் உங்களுடைய தொண்டராட்சிக்காரர்களின் லாபத்திற்காக, உங்களின் லாபத்திற்காக விளையாக செய்து முடித்து வைத்திருக்கிறீர்கள். இந்த இடத்திற்கான உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். கடந்த மாதம் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தின் போது இந்த பிரதேசம் வெள்ளக்காடாக கிடக்கிறது. மக்கள் கம்ப்ளைண்ட் மேல் கம்ப்ளைண்ட். எங்களுடைய சகோதரர்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சகோதரர்கள் இந்த பிரதேசத்திற்கு வந்தோம். பொறியியலாளர் பரவலக் அவர்கள் மேலோடு வந்தார். அப்போது அவர் சொன்னார், இந்த வீதியால் தண்ணி வழங்கி வருவதற்காக ஒரு வழி இருக்க வேண்டும், அந்த வழியை நாம் தேடி பிடிப்போம் என்று அங்கிருந்து வாகனத்திலே மெதுவாக அப்படி வந்தால் அவர் சொன்னார், இந்த தாருசலாம் பள்ளிக்கு முன்னால் சென்று சீனிகாசி வீதியில் கூடாக அந்த பீச் வீதி செய்தியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, தலைமைத்துவம் என்ற அந்த பதவி இன்று நகரசபை என்ற தலைமைத்துவமாக இந்த ஊரை வழிநடத்துகிற இந்த ஊரின் அத்தனை விடயங்களையும் நீங்கள் வெள்ளம் வெள்ளம் என்று சொல்லப்படுவது உங்களுக்கு செய்கிற அபிவிருத்தி என்ன? கான்கிரீட் வீதிகள் இப்படியே நடந்துட்டு வந்தா திடீரென ஒரு அடி வேறும் திருப்பி அடாக குறையும். இப்படி இப்போது இந்த வீதியை நிறுத்தி இருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற விவசாய மூலையோடைய வீடு இருக்கிறது. அவருடைய வீட்டு அந்த பகுதியை கடுமையாக வெள்ளம் வைக்கும். அந்த வெள்ளத்தை வீதிக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஏற்பாடு கிடையாது. ஒரு 1.5 அடி உயரத்தில் வீதியை வைத்து வைத்திருக்கிறார்கள். இப்போது அந்த வீதிக்குள்ளாக இருக்கின்ற அந்த
அந்த ஒழுங்கில் இருக்கிற வீடுகளில் இருக்கின்ற வெள்ளத்தாண்டில் வெளியேற முடியாது. இப்படித்தான் ஜாமியத்துல் பலா அரபு கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு சகோதரர் கொங்குரிக்கு வீதி போட்ட போது தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற கழிவுநீரை வெளியே கொண்டு வருவதற்காக கொங்குரிக் வீதியை கொத்தினார். வேறு எந்த வழியும் இருக்கவில்லை. அவருடைய கழிவுநீரை அகற்றுவதற்கு கொங்குரிக் வீதியை கொத்தித்தான் குழாயம் போட வேண்டும். பிறகு நகர முதல்வர் போலீசிலே முறைப்பாடு செய்து அந்த வீட்டு உரிமையாளரை சிறையிலே அடைத்தார். ஆனால் உங்களுடைய சொந்த தேவைக்காக வீதிகளை அமைத்துவிட்டு குடிமக்களாக எங்களை சிறையில் அடைக்கிறீர்கள். என்ன ஆணையம், இந்த பொறுப்பு வாய்ந்த தலைமைத்துவம் அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த பிரதேச மக்களிடம் மிக தெளிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மனிதர்கள் செய்த பிழையான அபிவிருத்தியின் விளைவால் நாட்கணக்கில் உங்களுக்கு உணவு சமைத்து தர வேண்டிய தேவை இருந்தது. உங்களின் வீடுகளுக்கு வந்து உங்கள் வீட்டிலே தங்கியிருக்கின்ற நீர்களை இணைக்க வேண்டியிருந்தது. நீங்கள் படாத பாடுபட வேண்டியிருந்தது. டெங்கு நோயால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல சிறுவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த பிரதேசத்திலே வடிகால் அமைப்புதான் மிகவும் அத்தியாவசியமான ஒரு வேலை திட்டமாகும். இன்ஷா அல்லாஹ் நகரசபை அதிகாரத்தை எங்களுடைய கைகளில் நீங்கள் தந்தால் இந்த ஊருக்காக செய்யப்படுகின்ற நில அளவை படத்திற்கூடாக இந்த பிரதேசத்திற்கான வடிகால் அமைப்பு வேலை திட்டங்களை நாங்கள் திட்டமிட்டு செய்வோம் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த அபிவிருத்தி வேலைகளை அமானியம் என்ற பணத்தை கொடுக்கின்ற போது, அபிவிருத்திக்காக அரசாங்கம் அமானியமாக பணத்தை கொடுக்கின்ற போது இந்த பணத்தை யார் கையாளுகிறார்கள் என்று சொல்கிறேன். அங்கு எந்த விதமான மக்களுக்கான சேவை வழங்கப்படுவதை விட வீதிகளிலே ஒரு போர்டு இருக்கு. நீங்கள் போய் பாருங்கள். நிலம், அகலம், அதற்கு ஒதுக்கப்பட்ட பணம், அதற்குரிய மக்கள் பங்களிப்பு, ஒப்பந்தக்காரர், ஆரம்பிக்கப்பட்ட திகதி, முடிவடைய வேண்டிய திகதி என்று மேற்பார்வை செய்த நிறுவனம் என்று ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டிலே புதிய புதிய சங்கங்களின் பெயர்கள் இருக்கும். இந்த சங்கங்கள் யார்? இந்த சங்கங்கள் எங்கே இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். கொந்தலாத்தை பெறுவதற்காக, தெங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு நகரசபை உறுப்பினரும் தன்னிடத்திலே சில நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த சமூக நிலையம், இந்த சமூக நிலையம், அந்த சமூக வங்கி, மொழியின் சமூக வங்கி, அப்துல் காதர் அபிவிருத்தி வங்கி, ஆயிஷா அபிவிருத்தி வங்கி, சித்தி பாத்துமா அபிவிருத்தி வங்கி என்று சங்கம் என்று இப்படி சங்கங்கள் இருக்கிறது. போட்டிகள் இவர்கள் தான் நம்முடைய அபிவிருத்தியை செய்கின்ற கொந்தலாத்து நிறுவனங்கள் அல்லது அந்த பணத்தை பெறுவதற்கு எந்தாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இவர்களை சந்தித்திருக்கிறீர்களா? யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. ஒவ்வொரு நகரசபை மெம்பரும் தலைக்குறையவர்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு ஓட் வருகிறார் என்றால் அடுத்த நாள் காலையிலே சங்கங்களைச் சேர்ந்த தலைவரும் செயலாளருமாக இருக்கிறார். நான் உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் தருகிறேன், இதனை பெற்றிருக்கிறார்கள். ரப்பர் முத்திரைகளும் லெட்டர்களும் தயாராகி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது ஓட்டேஷன் பொய்யாக கொடுக்கப்படுகிறது. அந்த நகரசபை உறுப்பினர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வீதியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அங்கு இருக்கின்றவர்களுக்கு ஆனாலும் தெரியாது, ஆனாலும் தெரியாது, அரைஞ்சிக்கல்லும் தெரியாது, ஒருங்கிக்கல்லும் தெரியாது. தரமான குவாலிட்டி சிமெண்ட் எதுன்னு தெரியாது. இதற்கு பயன்படுத்துகின்ற கம்பெனியின் பேர் என்னவென்று தெரியாது. ஆனால் அவருடைய பேர் அங்கே போர்டில் இருக்கிறது. அந்த நிறுவனத்தின் பேர் அபிவிருத்தி. நீங்கள் போயிருந்தால் போய் பாருங்கள். உங்களுடைய கண்ணிலே இந்த கம்யூனிட்டிகள் போட்டு இடங்களிலே போர்டுகள் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் மக்களின் பணம் அபிவிருத்திக்காக வருகின்ற பணத்தை அமானிதமான பணத்தினை என்று யாரோ சுரண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பிழையாக அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இன்று இந்த ஊரில் என்ன நடக்குது என்றால், பிரதான அரசியல்வாதி தனக்கு ஜாதக அளிக்கின்றவர்களுக்கு இந்த கொங்குராத்தின் மூலமாக பிச்சை போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பிச்சையில் வாழ்கின்றவர்கள், இந்த முள்ளை நக்கிக்கிறவர்கள் இன்று இந்த சமூகத்தில் முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் எழுச்சியை இல்லாமலாக்குவதற்காக மொட்டை துண்டு பிரசுரங்களோடு இரவு நேரத்தில் வீடுகளாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மக்களை நீங்கள் ஏமாந்துவிடக் கூடாது. கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொட்டியதாக மாற்றிருக்கின்றவர்கள்
தீர்த்திருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தின் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார்கள். வருடம் டிசம்பர் மாதம் வருகின்ற போது உங்கள் குழந்தைகளை பெண்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக நீங்கள் படுகின்ற பாடியில் இந்த அன்பு தாய்மார்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அன்பு சகோதரிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனவேதான் இந்த சமூகத்திலே நாங்கள் சொல்கிறோம், தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நெறிமுறைகளை கையாளுகின்ற பொழுது மிக கவனமாக கையாளுவோம். இதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சிறுவர் பூங்கா இருக்கிறது. இந்த சிறுவர் பூங்கா நகரசபையில் இருக்கின்ற ஒரு இருந்த முன்னாள் நகரசபை உறுப்பினர் கந்தலபை அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது. இந்த கந்தலபை ஏற்கனவே நகரசபைக்கு 50,000 ரூபாய் கடன் செலுத்த வேண்டும். காலை கொண்டு மண்ணை விட்டவரையிலே மக்களின் மனத்தை விட்டு வைத்துக் கொண்டு மூளைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கின்ற கந்தலபை இந்த சிறுவர் பூங்காவிலே அதற்குரிய டெண்டரை எடுத்து இந்த நிமிடம் வரை கொலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் இலவசமாக சிறுவர்களுக்கு வழங்குமாறு அமெரிக்க மக்களால் அமைத்துக் கொடுக்கப்பட்ட சிறுவர் பூங்காவுக்கு இன்னமும் நீங்கள் 10 ரூபாய் செலுத்தித்தான் அந்த இலவச சேவையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். யாருக்காக அந்த இலவச சேவை? இன்று கலந்தது என்ற ஒரு வாதத்திற்காக நாங்கள் சொல்கிறோம், மறைமுகமாக வேணும், நேரடியாக வேணும். எந்த தொந்தராத்தையும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தில் இருக்கின்ற சுடா சபை உறுப்பினரோ அதன் அங்கத்தவரோ பெற முடியாது. தேர்தல் மிக தெளிவாக இந்த ஆவணத்தை நாங்கள் செய்ததை வெற்றி முடிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த ஊரிலே ஏழை மக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற மிக பெரும் ஒரு நிறுவனம் தான் காலமாக அரசியல் பெருச்சாளிகளின் கைகளிலே சிக்கி தவிக்கின்ற ஒரு நிறுவனமாக இன்று கோஆபரேட்டிவ் மாறி இருக்கிறது. ஒரு பணநோக்கு கூட்டுறவு சங்கத்தை பாருங்கள், கோப் வைத்தியசாலை நடத்துகிறார்கள், பெட்ரோல் செட் நடத்துகிறார்கள், கோப் சிட்டி நடத்துகிறார்கள், பல்வேறு ஆதாரங்களை திரட்டி இருக்கிறார்கள், இலட்சக்கணக்கான வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்களில் இருக்கின்ற பணநோக்கு கூட்டுறவு சங்கத்தை பாருங்கள், சொந்தமாக கட்டடம் கட்டியிருக்கிறார்கள், பல கடைகளை திறந்திருக்கிறார்கள், ஒரு பெட்ரோல் செட் நடத்துகிறார்கள், இன்னும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். காத்தாங்குடி பணநோக்கு கூட்டுறவு சங்கம் அரசியல்வாதிகளின் கைகளிலே பட்டு சிக்கி சின்னாபின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலட்சக்கணக்கான ரூபாய்கள் வருடம் நஷ்டத்திலே அந்த சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. கேவலம் ஒரு கூட்டத்திற்கு 3 கூட்டங்களுக்கு செல்லும் ஒருவருக்கு 300 ரூபாய் கொடுப்பதற்காக தன்னுடைய அரசியல் அகாலிகளை தன்னுடைய தாதாக்களை நியமித்துக் கொண்டு தகுதியற்றவர் கைகளிலே ஒரு வருமானம் கூடக்கூடிய ஒரு நல்ல சபை என்று சிக்கி சீரலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு சகோதரியை பதவியிலிருந்து இடைநிறுத்தி அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இன்று அவர்கள் மிக கவனமாக அங்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரிசியிலே 36 ரூபாய், ஆனால் காத்தாங்குடியிலே அதே அரிசி 42 ரூபாய் கொள்வனம் செய்யப்படுகிறது. அதனை கேட்பதற்காக சகோதரி ஒரு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். பணநோக்கு கூட்டுறவு சங்கத்திலே 4 பேர் வேலை செய்கிறார்கள். அங்கிருக்கின்ற கோட்டையில் 8 பேருக்கு பாசல் எடுக்கப்படுகிறது. அந்த 4 பாசல் எங்கே செல்கிறது என்று கேட்டதற்காக ஒரு சகோதரி வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஊழலுக்கு தலைமைத்துவம் என்று சொல்கின்ற இந்த ஊரின் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் காலை சாப்பிடுவதற்காகவும் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக தொலைபேசியை பயன்படுத்துவதற்காகவும் காத்தாங்குடி கோஆபரேட்டிவை பயன்படுத்தவில்லை என்ற அழைப்பு சத்தியம் என்று சொல்வாராய். மக்கள் பாவனைக்காக மக்களுக்காக கொள்வனம் செய்யப்பட்ட பேருந்து உலகத்திலே எவனாவது நூற்கோவிலோடு சேர்த்து விட்டுவிட்டு போமிக்கு இல்லாத வாசல் வந்து கொண்டு கட்டையை அமைப்பு. ஆனால் நீங்கள் வெள்ளம் என்று சொல்லுவது உங்களுக்கு செய்கிறார் எடுத்துக்கொண்டு சுகபோகம் அனுபவிக்கின்ற விடயங்களையால் தலைமைத்துவம் என்பது மிகவும் ஆழமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்களை ஆளும் ஆட்சி பொறுப்பாளர் தனது ஆளுமையில் உள்ள மக்களை ஏமாற்றிய நிலையில் மரணமடைந்தால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குகிறார் என்று புகாரிலே வருகிற ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் எங்களுக்கு தலைமைத்துவ அதிகாரத்தை தந்து அதை
வைத்துக் கொண்டு ஏமாற்றிய நிலையில் நாங்கள் மரணித்தால் சொர்க்கம் ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இவர்கள் அதை பற்றி எந்த கவலைப்படுவது கிடையாது. எனவேதான் வாக்குறுதிகளை கொடுப்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம். தலைமைத்துவ பொறுப்பை இவர்கள் சொல்வது போன்று முபின் கேட்பது போன்று காட்டுங்க, இவர் பயத்துல தான் ஆக்களை காட்டுறாங்க இல்ல என்று கேட்பது போன்று விருப்பு வாக்குகளுக்காக தனிநபர்களை காட்டி அரசியல் செய்ய நாங்கள் பயன்படுகிறோம். ஏனெனில் கூட்டு பொறுப்பு நாம் மனிதம் நாளை சொர்க்கத்திற்கு கூட செல்வதற்கு தடுத்து விடுகின்ற விடயம். எனவேதான் பதவி கூட விடப்படுகின்ற ஒவ்வொரு தவறும் நாங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு விடயம். அந்த விடயத்தை நாங்கள் அமாந்தமாக பொறுத்து கூட்டு பொறுப்போடு நின்று இந்த சமூகத்தின் தலைவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவும் செயல்பட்டு போய்விடலாம். மறுமையை நம்பிய நாம் மறுமையில் தோற்று போனால் அதனை போல் இருக்கின்ற விளைவுகள் எதுவுமே கிடையாது. மக்கள் சொல்வர்களே, அதனை போல் இருக்கின்ற நஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. இத்தனைக்காகவும் பாடுபடுவது அந்த சொர்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக. இந்த வழிகளில் நாங்கள் பேசுவது அந்த சொர்க்கத்தின் அனுபவங்களை அனுபவிப்பதற்காக, இந்த சுபங்களை அனுபவிப்பதற்காக. எனவேதான் அனுபவ சொல்வதை சிந்திக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அப்படி சிந்திப்பதே கிடையாது. அமானியமாகவே பார்ப்பதே கிடையாது. பொய் வாக்குறுதிகளை பொய்களை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதி அமைச்சருக்கு பயம் பிடித்து இப்பொழுது நடுங்கி பயந்து தூக்கம் இல்லாத ஒரு நாளைக்கு பார்த்து கொடுத்தார். பொன்மையில் தொப்பி கதை, யூரக கதை, ஸ்ரீல கதை, இந்த சீரியா கதை பேய் பிடித்து அலைவதுகிறார். ஏன் நீங்கள் இந்த சமூகத்தின் அநாயகத்தை நீங்கள் சரியாக வழிநடாத்தியிருந்தால் உங்கள் காரியாலயத்தின் கால்களுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு நீங்கள் இருக்க மக்கள் இந்த பதவியை பார்க்க நீங்கள் இப்படி அறிந்து செய்யக்கூடிய எந்த தேவையும் கிடையாது. 4 ஆண்டுகளில் நீங்கள் பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த இந்த நகரசபை அதிகாரத்தை உங்களுடைய 6 பிரதிநிதிகளும் கனகச்சிதமாக செய்து கொடுத்திருந்தால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த தேர்தல் முறையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட்டுவிட்டு அத்தனையும் தலைகளாக பிழையாக செய்து வைத்துவிட்டு மக்கள் வெறுத்து உங்களை விட்டு விலகி எங்களோடு நிற்கிறார்கள் என்பதை பயன்படுத்தி இப்பொழுது கட்டுக்கதைகளை அணிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சின்ன பிள்ளைத்தனமான சண்டையை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு தொப்பிக்கார சொல்றது சின்ன பிள்ளையாக சொல்லியாது, சின்னத்துக்கான உலகம் சொல்லியாது. திருப்பி சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டு மதிப்புக்குரிய பிரதி அமைச்சர்கள் என்னுடைய அந்த பதவிக்கு அது நல்லதில்லை. தயவு செய்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து பிரச்சாரங்கள் செஞ்சு தினை மக்களுக்கு கொடுக்கணும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மக்கள் எழுச்சியை கண்டபோது என்னுடைய 8வது பிரச்சார கூட்டம் நடக்கிற போது டெலிகாம் காரியாலயத்திலே ஒரு கூட்டம் நடக்கிறது. எல்லா வேட்பாளர்களையும் பிரதி அமைச்சர் அழைத்துள்ளார். கண்டிப்பாக இவர் வர வேண்டும். இப்பொழுது வந்து கடுமையான ஏற்றி நடக்கிறது. இந்த நல்லாட்சிக்காரர் சரி பாப்ப மறுவழி வந்தார் தெளிவட்டாலும் அறிவித்த தகவல். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுதுதான் அந்த கண் பிடித்திருக்கிறது. 4.5 ஆண்டு காலம் நாம் அனுப்பிய 6 பிரதிநிதிகள் எதனை குறித்தார்கள். இனி அவருக்கு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அப்பதான் ஒரு ஆசிரியர் அங்கே கத்திக்கொண்டு வந்து ஏற்பாடு திருப்பி ஆசிரியர் பெரிய பட்டதாரி யூனிவர்சிட்டிக்கு ஆராய்ச்சி பேசுங்க. டைம் கூட தெரியாது. அதான் டைம் கூட நீங்க எல்லாரும் செல்றான். இந்த இங்கே அங்கே போவீங்க. இது திருப்பி இப்பொழுது நாம் கண்வழிக்க தொடங்கியிருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகளில் உங்கள் கைகளில் கிடந்த இந்த அதிகாரத்தை மிகச் சரியாக செய்திருந்தால், கோடிக்கணக்கான ரூபாய்களை திட்டமிட்டு நீங்கள் அபிவிருத்தி செய்திருந்தால், இந்த மக்கள் மனங்களை நீங்கள் வென்றிருப்பீர்கள். எங்களை மக்கள் வெறுத்திருக்கும். இவர்கள் இப்படித்தான் என்று மக்கள் நம்பி இருக்கும். இப்பொழுது மக்கள்
மக்கள் யாரை நம்புவது என்று மிக தெளிவாக இணைந்திருக்கிறார்கள். எனவே எங்கள் பின்னால் அணிந்திருக்கிறார்கள். இந்த அணிந்திரங்களை தயவு செய்து திசை திருப்பமையாதீர்கள். எங்களுடைய தாய்மார்களின் மாணவர்களின் மரியாதையின் மீது கை வைக்காதீர்கள். இஸ்லாம் சொல்கிறது மாணவர் மரியாதையின் மீது கை வைப்பது மிக பெரும் பாவம். அநீதி இழைக்கப்பட்டவரின் துவா எந்த விதமான திரையின்றி அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு விடயம். எங்களுடைய தாய்மார்களை இன்று கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உலமாக்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மௌலவியாக்களை இன்று கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து சிந்தியுள்ளே அரசியலின் பேரால் எந்த ஒரு சகோதரிய மனத்திலும் மரியாதையும் கை வைப்பதற்கு யாருமே நாம் அனுமதிக்க கூடாது. அது யாராக இருந்தாலும் சரிதான். இன்று மிக கேவலமான நம்முடைய சகோதரர்களின் மான மரியாதையை சகோதரிகளின் தாய்மார்களின் மான மரியாதையை கைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் மீண்டும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களை ஆளும் பொறுப்பில் உள்ள ஒரு அமீர் அந்த மக்களின் நலவுக்காக பாடுபடவில்லை என்றால், தூய்மையோடு உழைக்கவில்லை என்றால் அந்த மக்களோடு அவர் சுவனம் செல்ல மாட்டார். மக்கள் சுவனம் செல்ல இந்த தலைவர் நரகம் செல்ல வேண்டி வரும் என்று முஸ்லிம்களை வருகின்ற ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 17ஆம் தொகுதியோடு தேர்தல் முடிவடைந்துவிடும். நாங்கள் ஒரு மறுமையை சந்திக்க காத்திருக்கின்றவர்கள், சொர்க்கம் நரகத்தை நம்பியவர்கள். நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பும் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவேதான் நான் உங்களுக்கு சகோதரத்துவ அழைப்பு விடுக்கிறேன். இந்த அற்பை லாபங்கள் பதவிகளுக்கு அப்பால் இந்த மக்களுக்கு எல்லோருமாக சேர்ந்து இந்த மண்ணை இந்த நாட்டிலே முன்மாதிரிக்கு ஒரு பூமியாக அறிவித்து செய்து ஒழுக்கத்தோடும் கல்வியோடும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் நாகரிகத்தோடும் கட்டமைத்து முழு இலங்கையிலேயே முன்மாதிரி மிக்க கிராமங்களை நகரங்களை உருவாக்கி நாங்கள் ஒரு சொர்க்கத்திற்கு போகின்ற பயணத்தில் இணைவோம் அன்புக்குரிய சகோதரர்களே. தயவு செய்து நீங்கள் சிறப்புரைத்தனமாக பிழையான விடயங்களை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்தில் அரசியல் செய்ய முடியாது என்று கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதரை பார்த்து சொன்னார்கள், அபூதரே, நீங்கள் பலவீனமான ஒரு மனிதர். ஆட்சி பொறுப்போ அமானிதம் மிக்க ஒரு விடயமாகும். இறுதி தீர்ப்பு நாளிலே அது இழிவுக்கும் வெட்கத்திற்கும் வழிவகுக்கும். அதன் உரிமைகளை முறையாக நீங்கள் நிறைவேற்றாவிட்டால், அதனால் சுமத்தப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் கவனமாக நிறைவேற்றாவிட்டால் இழிவடைய வேண்டி வரும், வெட்கி தலைமுடிய வேண்டி வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுப்புகளை சுமப்பவர்கள் இங்கு பொய்களை கூறி உண்மைக்கு புறமான கட்டுக்கதைகளை இயற்றி மக்களை பிழையாக வழிநடத்தி கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருவதாக பொய்க்கதையாளந்து மக்களை ஏமாற்றி வெல்ல முடியும். ஆனால் மறுமையிலே வெட்கமும் இழிவும் தான் இருக்கிறது என்பதை இந்த அரசியல்வாதிகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் சகோதரர்களே. அது மாற்றமல்ல, இன்னும் ஒரு விடயம், தன் ஆளுமைக்குட்பட்ட ஒரு விடயத்திலே தனது பொறுப்பில் இருக்கின்ற ஒரு சொத்திலே ஒரு ஆளுநர் வியாபாரம் செய்தால் அவர் கேடு கட்ட அமானிதத்தை மோசடி செய்த ஒரு மனிதராக்கப்படுவார் என்று இன்னொரு அரசியல் சொல்லப்படுகிறது. எந்த பொறுப்புகளையும் அமானிதமாக பார்க்காத பொழுதும் கேடு கட்ட ஒருவராக இஸ்லாத்தின் பார்வையை அமைகிறார் என்று இஸ்லாம் சொல்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், புராத் நதிக்கரையிலே ஓடுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டி தொலைந்தால் கூட அதை பற்றி இறைவன் என்னிடம் விசாரிப்பானோ என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த இவைகளை எல்லாம் மறந்துவிட்டு, இந்த விளக்கங்களை எல்லாம் மறந்துவிட்டு, இவைகளுக்கெல்லாம் காது கொடுக்காது இன்று முஸ்லிம் சமூகத்தின் எல்லா விதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் தங்களுடைய லாபங்களுக்காக அரங்கேற்றுகின்ற ஒரு அரசியல் பரம்பரை தான் இன்று முஸ்லிம் சமூகத்திலே தோற்றமைத்திருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, காத்தான்குடி நகரசபை தேர்தலில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் வெற்றி என்பது முழு நாட்டிலும் இருக்கின்ற முஸ்லிம் பிரதேசங்களிலே சீரழிந்து போய் கிடக்கின்ற அரசியல் சீரழிவு வாக்குகளை எடுத்துக்கொண்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை வாசித்து பாருங்கள். அக்கறை பற்றிலும் வேறுவரையிலும் கல்முனையிலும் இன்னும் தேர்தல் வன்முறைகள் மிக கூடுதலாக இடம்பெற தொடங்கி இருக்கின்றன. 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பல துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பல எரிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நம்ம ஊரிலும் அதை தொடங்கி வைப்பதற்காக தயாராக கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் வைத்திய குறைவாயிலே ஒன்று பிரசவம் விநியோகித்துக் கொண்டிருக்கின்ற போதும் காரியங்களை எங்களை காக்க
தாக்கம் வைத்திருக்கிறார்கள், தாக்குவதற்கான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகிறோம். இந்த ஊரில் பிறந்து, இந்த ஊரில் வளர்ந்து, இந்த ஊர் மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற நாங்கள் உங்களின் சண்டித்தனத்தால், காலைத்தனத்தால் ஒரு பொழுதும் எங்களுடைய அரசியல் பயணத்தை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து காலைத்தனம் காட்டுவதை, சண்டித்தனம் காட்டுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். சட்டத்திற்குள்ளாக உங்களை தண்டிப்பதற்கும் சட்டத்தின் முன்னே நிறுத்துவதற்குமான முழு ஏற்பாடுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, இங்கிருக்கின்ற போலீசாரை, இராணுவத்தினரை, ஏனைய சகோதரர்களை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யலாம் என்று ஒரு பொழுதும் கிடையாது. இங்கிருக்கின்ற போலீசார், இங்கிருக்கின்ற இந்த பிரதேசத்தின் பொறுப்பதிகாரிகள் இந்த பிரதேசத்திலும் இந்த நாட்டிலும் வன்முறையற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக, அடிமைத்தனமற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக, ஆயுதக்கலாசாரமற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக, முன்மாதிரி மிக்க ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காகத்தான் இரவுபொருளாக கஷ்டப்பட்டு அவர்களுடைய உரிமை அணிந்து கொண்டு இந்த பிரதேசங்களை பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய காய்த்தங்கள் எல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்கள். எனவேதான் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். விடுதலை பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை வாசித்து பாருங்கள். அக்கறை பற்றிலும், வேர்வரையிலும், கல்முனையிலும் இன்னும் தேர்தல் வன்முறைகள் மிக கூடுதலாக இடம்பெற தொடங்கி இருக்கின்றன. 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பல துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பல எரிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நமது ஊரிலும் அதை தொடங்கி வைப்பதற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் வயதிலே துண்டு பிரசவம் நியமித்துக் கொண்டிருக்கின்ற போது காரியங்களை தாக்கம் வைத்திருக்கிறார்கள், தாக்குவதற்கான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகிறோம். இந்த ஊரில் பிறந்து, இந்த ஊரில் வளர்ந்து, இந்த ஊர் மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்ற நாங்கள் உங்களின் சண்டித்தனத்தால், காலைத்தனத்தால் ஒரு பொழுதும் எங்களுடைய அரசியல் பயணத்தை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து காலைத்தனம் காட்டுவதை, சண்டித்தனம் காட்டுவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். சட்டத்திற்குள்ளாக உங்களை தண்டிப்பதற்கும் சட்டத்தின் முன்னே நிறுத்துவதற்குமான முழு ஏற்பாடுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, இங்கிருக்கின்ற போலீசாரை, இராணுவத்தினரை, ஏனைய சகோதரர்களை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்யலாம் என்று ஒரு பொழுதும் கிடையாது. இங்கிருக்கின்ற போலீசார், இங்கிருக்கின்ற இந்த பிரதேசத்தின் பொறுப்பதிகாரிகள் இந்த பிரதேசத்திலும் இந்த நாட்டிலும் வன்முறையற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக, அடிமைத்தனமற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக, ஆயுதக்கலாசாரமற்ற ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காக, முன்மாதிரி மிக்க ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்காகத்தான் இரவுபொருளாக கஷ்டப்பட்டு அவர்களுடைய உரிமை அணிந்து கொண்டு இந்த பிரதேசங்களை பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய காய்த்தங்கள் எல்லாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்கள். எனவேதான் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். விடுதலை பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை வாசித்து பாருங்கள். அக்கறை பற்றிலும், வேர்வரையிலும், கல்முனையிலும் இன்னும் தேர்தல் வன்முறைகள் மிக கூடுதலாக இடம்பெற தொடங்கி இருக்கின்றன. பல துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பல